ஹாய் எவ்ரிவான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 15 டு 31 ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ உங்கள் ஃபீலிங், அவங்க ஃபீலிங்ஸ், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அண்ட் என்ன நடக்க இருக்குது, ஸ்பிரிட் மெசேஜ், அண்ட் தென் ஃபைனலி லார்ட் முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜ். முருகருடைய ஆரக்கிள் டெக் வேணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்புக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு இதிலேருந்து கண்டிப்பாக உங்கள் கேள்விகளுக்கான பதில் முருகர் தருவார், சரியா? ஸோ லெட் சி. அண்ட் ஆல்சோ உங்களுடைய சப்போர்ட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் மீ. நான் இப்போது உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 5th சக்ரா ஆர்கேஞ்சல் கேப்ரியல், அதாவது கொஞ்சம் த்ரோட் சக்ரா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ பேசும்போது நீங்கள் பார்த்து பேசணும். எனர்ஜி பார்க்கும்போது சம்வாட் நீங்கள் சில இல்லூஷன்ஸில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சில மாயைக்குள்ளே சிக்கிட்டு இருக்கலாம். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். நீங்கள் மாயையில் இருக்கீங்களா இல்லை தெளிவாக இருக்கிறீங்களா அப்படின்னு கொஞ்சம் கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஓகே, அது மாதிரி பேசும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக பேசுகிறத கொஞ்சம் கருத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ உங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யுவர் பர்சன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 5 ஆஃப் வான்ஸ், அதாவது ஃபைட்டு, ஆர்கியூமெண்ட்ஸு, ட்ராமா அந்த மாதிரி இருக்குது. 6 ஆஃப் கப்ஸ், கிளாரிட்டி பார்ப்போம். பேஜ் ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் வான்ஸ். ஸோ ஆல்வேஸ் ஆர்கியூமெண்ட்ஸு, ஃபைட்டு அந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஒரு கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுலேருந்து விலகணும்னு ஆசைப்பட்றீங்க. அட் த சேம் டைம் ஒரு ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஒன்று நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம், இல்லைனா உங்கள் பர்சன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்குது. சம்வாட் ஒரு சிலர் இடம் விட்டு வேறு இடம் போகணும். நீங்கள் இருக்கிற இடம் உங்களுக்கு ஒரு போராட்டமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃபைட்டு பிரச்சனைகள், ஆர்கியூமெண்ட்ஸு இதெல்லாம் விலகணும், ரீயூனியன் வேணும் அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களுடைய ஃபீலிங்ஸ். ஓகே, ஒன்று நீங்கள் லவ் அப்ரோச் இல்லை அவங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாதிரியும் இருக்குது. உங்கள் பர்சனுடைய ஃபீலிங் பார்த்திங்கன்னா 6th சக்ரா. அவங்க 6th சக்ரா எப்படி இருக்குதுன்னா, அவங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்குது. அவங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன எனர்ஜியில் இருக்கிறீங்க அப்படின்றத கூட அவங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்களுக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அந்த ஒரு கான்சியஸ்னஸில் தான் அவங்க இருக்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட்டாக தெரியுது. அங்கே 5th சக்ரா, இது 6th சக்ரா. ஸோ மேபி இவங்க ஒரு குழப்பமான சூழ்நிலையிலேருந்து ஒரு தெளிவான சூழ்நிலைக்கு வந்திருக்கிறாங்க. ஓகே, 2 ஆஃப் வான்ஸ், அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னா, ஜஸ்ட் வெயிட்டிங். அவங்க என்ன தான் பிளான் பண்ணாலும் அவங்க ஜஸ்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். முடிவு எடுக்கிறத பற்றி பிளான் பண்ணலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன முடிவு பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியலன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஒரு பிளானிங்லேயே இருக்கிறாங்க. ஈவன் அவங்களுக்கு நைட்டு தூங்குறது கூட கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, பார்த்தா தெரியுது இல்லையா? ஹை பிரிஸ்டஸ் அகெயின், அங்கே 6th சக்ரா, அகெயின் ஹை பிரிஸ்டஸ். கண்டிப்பாக மேபி ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் டேரோ ரீடராக இருக்கலாம். அதிகமான படிப்புகளை படித்தவங்களா இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜட்ஜ்மெண்ட்டை பார்க்கும்போது ஒரு நல்ல டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை பற்றி ரொம்ப ஒரு குழப்பமான மனநிலை. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் நினைக்கும்போது அவங்களால தூங்க முடியல அப்படி தான் சொல்லணும். அண்ட் அவங்களுடைய ஃபீலிங்ஸை ஹைட் பண்ணுறாங்க. ஓகே, உங்கள் பர்சனுடைய ஃபீலிங்ஸை அவங்க ஹைட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் மேபி இங்கே என்ன தெரியுதுன்னா, யாரோ ஒருத்தர் இன்னொருத்தவங்கள பற்றின ஜட்ஜ்மெண்ட்டு. இப்போ இவங்க ரொம்ப கவலையில் இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னா, மேபி நீங்கள் ஏதாவது அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம். அதை நினச்சி அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கலாம். ஓகே, இல்லை சில உண்மைகள் தெரியணும் அப்படின்னும் அவங்க நினைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதோ அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கலாம். யா, ஸோ
அடுத்து அவங்க எதிர்பார்க்குறது என்ன? பர்சன் இது வந்து அவங்க எதிர்பார்க்குறது, இது நீங்க எதிர்பார்க்குறது. நீங்க எதிர்பார்க்குறது என்ன அப்படின்னா, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். யாரோ ஒருத்தர் இதில எஃபோர்ட் போடணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஒண்ணு நீங்க போடணும்னு நெனைக்கலாம். இல்ல அவங்க எஃபோர்ட் போடணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குட் கம்யூனிகேஷன், சம் எஃபோர்ட் போடணும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தெரியுது. யூ ஆர் ஆல்சோ 2 ஆஃப் ஒன்ஸ். அவங்கள்ட்டயும் ஒரு 2 ஆஃப் ஒன்ஸ் எனர்ஜி இருக்கு. உங்கள்ட்டயும் இருக்கு. பிளானிங் எப்படி எஃபோர்ட் போடுறது? எஃபோர்ட் போடுறதுக்கான ஒரு பிளானிங்லேயே வந்து போயிட்டு இருக்கா. டெத்து அண்டு 4 ஆஃப் வாண்ட்ஸ். ம்ஹ்ம். ஸோ ஈவன் பொறுமையா பிளானிங் பண்ணிட்டே இருக்கிறத ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கான எஃபோர்ட் போடணும். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட்டுக்கு ஆன எஃபோர்ட் போடணும். மேரேஜ்க்கான எஃபோர்ட் போடணும் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஸோ அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஏஸ் ஆஃப் ஒன்ஸ் நியூ பிகினிங் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஏஸ் ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஓகே, சோல்மேட்டாக நினைக்கிறாங்க. இதுதான் வந்துட்டு அவங்களுடைய ட்ரூ லவ்வாக நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. ரொம்பவே வந்து உங்கள் மேலே அவங்களுக்கான ஒரு அட்ராக்ஷனும் இருக்குது. அதே நேரத்தில் அன்பு, லவ் அந்த இதுவும் இருக்குது. ஓகே. ஸோ 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் நிறைய காலங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ரிசல்ட் வரணும். இதில் வந்து இந்த ரிலேஷன் வந்து கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரணும் அப்படின்னு அவங்க வெயிட் பண்ணுறாங்க. பல காலமாக வெயிட் பண்ணுறாங்க. ஈவன் இது 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஒரு சிலருக்கு 7 இயர்ஸை தாண்டி கூட வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, ஒரு கமிட்மெண்ட்டை நீங்கள் வந்து தரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் எதிர்பார்க்குறாங்க. 4 ஆஃப் ஸ்வாட்ஸ். என்ன செய்கிறது அப்படின்னு தெரில. அவங்களால எதுவுமே செய்ய முடியல. ஆனால் ஒரு நியூ பிகினிங் வேணும். ஸோ நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐ மீன் ரொம்ப கவலை இல்லையா? அவங்களால மட்டுமே எதுவும் செய்ய முடியல அப்படின்ற ஒரு மனநிலை தெரியுது. ஸோ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரூ லவ், ட்ரூ அட்ராக்ஷன், ஸ்டெபிலிட்டி, பென்டக்கிள்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஹீலிங், நியூ பிகினிங். ஓகே, அவங்க வெயிட் பண்ணதுக்கான ஒரு ரிசல்ட் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஃபைன். ஸோ உங்களுக்கு இந்த 15 டேஸில் யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய எனர்ஜி, டோர் டு பர்சனல் ஹீலிங் அண்டு ஹாப்பினஸ். ஸோ அதிகமாக நீங்களும் ஒரு மன வருத்தத்தில் இருக்கலாம். ஸோ உங்களுக்கான ஒரு ஹீலிங் எனர்ஜி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஹீலிங் வந்து உங்களுக்கு தராங்க யூனிவர்ஸ். 15 டேஸில் நீங்கள் ஹீல் ஆகி உங்களுக்கான ஒரு ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்பில் வரும். ஓகேவா? ஸோ கிங் ஆஃப் ஸ்வாட்ஸு. நீங்கள் சம்வாட் சில விஷயங்களை அவசரப்பட்டு முடிவு எடுக்கலாம். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நிறுத்தி நிதானமாக யோசித்து செயல்படணும். பாஸ்ட்டு நினச்சி உங்ககிட்ட ஒரு கவலை இருக்கிறோம். பிரேக்கப் நினச்சோ இல்லை நடந்து நினச்ச ஒரு கவலைகள் இருக்குது அப்படின்னா, ஒரு எஃபோர்ட் போடலாம் நீங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து அந்த கவலையிலேருந்து விலகி இந்த ரிலேஷன்ஷிப்பு டுவர்ட்ஸ் திஸ் ரிலேஷன்ஷிப் எஃபோர்ட் போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. கண்டிப்பாக உங்களுடைய யோசிக்கிற ஆங்கிள் வந்து கொஞ்சம் மாற்றிக்க போகிறீங்க. இது வரைக்கும் வேறு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி அதை வந்து சரி செய்யணும். ஓகே, இது வரைக்கும் இருந்த அந்த அதாவது தண்ணிக்குள்ளே புயல் ஏற்பட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அமைதியாகணும். அப்படி காம் வாட்டர் அப்படி இருக்கும், அந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுப்பீங்கன்னு பார்க்க முடியுது. குயின் ஆஃப் ஸ்வாட்ஸு. ஸோ உங்களுடைய பர்சன் வந்து ஒருத்தர் வந்து இதில் இமோஷ்னலி டிட்டாச்சாக காட்டிகிட்டு இருக்கலாம். அண்டு அவங்க ஒருத்தர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து ஒரு கிளாரிட்டி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, இந்த 2 ஆஃப் கப்ஸ் அகெயின். ஏற்கனவே நமக்கு இங்கே ஒரு 2 ஆஃப் கப்ஸ் வந்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு ட்ரூ லவ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நியூ பிகினிங் வேணும். அதுவும் வந்து லாஜிக்கலாக கரெக்டாகவும் இருக்கணும், உண்மையாகவும் இருக்கணும். ஓகே, அவங்களுக்கு கண்ணை கட்டி விட்ட மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஸோ அது வந்து அதுலேருந்து ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு என்ன நடக்க இருக்குது அப்படின்னா, ஈவன் உங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வரும். ஓகே. ஒரு இந்த இந்த லவ் பத்தின ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வரும். ஓகே. அண்ட் நீங்க வந்து கரெக்டான ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. புதிய சிந்தனைகள் எல்லாம் வரும் உங்களுக்கு. ஒரு நியூ பிகினிங். இப்போ உங்களுக்கு என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க இல்லையா? அதுலேருந்து ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் லவ் ஆல்சோ நீங்க வந்து உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணிப்பீங்க. அண்ட் ரீயூனியன் அப்படின்னும் பார்க்க முடியுது. 2 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அதுக்கான ஸ்ட்ராட்டஜி ஓகே யோசிப்பீங்க. செயல்பட ரீயூனியனுக்கான இந்த ஒரு பிளான் ஓகே ஒரு ஆக்ஷன் அது எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. எஸ். ஸ்பிரிட் மெசேஜ் என்ன உங்களுக்கு? ஜஸ்ட் ஆஸ்க். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேளுங்க. ஹெசிடேட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஏஞ்சல்ஸு, ஸ்பிரிட்டு எல்லாருமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் கேட்குற பட்சத்தில் உங்களுக்கான சாய்ஸஸ் வந்து இருக்கும். அதில் எது சரி அப்படின்றத பாருங்கள். உங்களுக்கான ஒரு சரியான சாய்ஸ் வந்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஓகே. உங்களுடைய நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குதா? அத வந்து பொறுமையா நீங்க பண்ணும்போது, ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு உங்களால போக முடியும். வெயிட். அதான் என்ன அர்த்தம்னா, எவ்வளோதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் அப்படி ம் சமாளிச்சுட்டு அத வந்து கடந்து வரணும் அப்படின்றாங்க. ஓகே. அத அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து வரணும். ஹலோ ஃப்ரம் ஹெவன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் இது யாருக்கோ பொருந்தலாம். அவங்க இப்போ இல்லாமல் இருக்கலாம் மேபி. அவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அவங்கள பற்றி திங்க் பண்ணிட்டு இருக்கலாம் மேபி. ஸோ கண்டிப்பாக அது அவங்களுக்கு ரீச் ஆகும். ஓகே. அவங்களும் உங்களை வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க, உங்கள் மேலே அன்பாக இருக்கிறாங்க அப்படின்றத ஏதோ ஒரு சைன் மூலமாக வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நேச்சர் ஒன்று கனவு மூலமா, இல்லைன்னா சம்வாட் வேறு ஏஞ்சல் நம்பர் பார்க்குற மூலமா, உங்களுக்கு எந்த சைன் மூலமா விஷயங்கள் புரியுமோ, அது மாதிரியான சைன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. நேச்சரோட இருக்கிறதுக்கு பழகுங்க. கொஞ்சம் நேச்சரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் நீங்க. அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வெளிய போகலாம், ட்ராவல் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகும் உங்களுடைய மைண்ட் செட். ஃபர்கிவ்னஸ். ஸோ மன்னிப்பு அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் மன்னிக்கும்போது நியூ பிகினிங் உங்களுடைய லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் இருக்கும். ஒன்று நீங்கள் மற்றவங்கள மன்னிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் மற்றவங்கள மன்னிக்கணும். இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் மன்னிப்பு கேட்கணும். அதர்வைஸ் உங்களை நீங்களே மன்னிக்கணும். உங்கள் மேலே கோவம் இருந்தால் உங்களை நீங்களே மன்னிக்கணும். ஓகேவா? ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. முருகருடைய ஸ்பெஷல் மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஞான சக்தி கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா விதமான இங்கே ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிச்சுவேஷனில் தேவையான தெளிவு வந்து கிடைக்கும். பழி விலகும். உங்கள் மேலே பழி சுமத்தப்பட்டிருந்தால் அது உங்களை விட்டு விலகும். வரம் தரும் வள்ளல். ஸோ முருகர் வந்து நீங்கள் கேட்குற வரத்தை தரதுக்காக காத்துட்டு இருக்கார். ஜஸ்ட் ஆஸ்க்கு பார்த்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஹெல்ப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு ஃபைன் சூப்பர். சரணாகதி பலன் கிட்டும். அவர்கிட்ட எல்லாத்தையும் வந்து ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேளுங்க. அவருடைய ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். இஃப் பாசிபிள் நீங்கள் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. ஐந்தாம் படை வீடா? திருத்தணி. இது வந்து திருத்தணிக்கு வந்து போயிட்டு வாங்க. ஓகே. திருச்செந்தூர் திருத்தணி போயிட்டு வரலாம். வள்ளி முருகன் திருத்தணியில் வந்துட்டு காதல் திருமணம் அப்படின்னு வரும்போது இங்கே என்ன தெரியுதுன்னா ரீயூனியன் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரியுது. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு லவ் அதில் ஒரு ரீயூனியன் வந்து ஏற்படுத்தியும் தருவார். ஸோ நீங்கள் போயிட்டும் வரலாம் திருத்தணிக்கு. உங்களுக்கான மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸும் வந்து அவர்கிட்ட சரண்டர் பண்ணும்போது அந்த மேரேஜ் லவ்
சக்ஸஸ் ஆகிற விஷயத்தையும் அவர்கிட்டயே ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.